தேவனுடைய பிரசனம் எத்தனை அருமையானது, நமக்கு எத்தனை அருமையான காரியங்களை வைத்திருக்கிறது, அடக்கி வைத்திருக்கிறது. அந்த பிரசனத்துக்குள்ள வரும்போது அதை சுமக்கும் பொழுது அதனாலே நமக்கு உண்டாக்கும் பல பல பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். ஹல்லேலூயா. மாயைகள் அகற்றப்படும் அப்படின்னு கடந்த வாரம் பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில மாயான வெற்றியை தடுக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் அகற்றி போட்டு நம்மை மேன்மைகளை காண செய்வார், வெற்றிகளை காண செய்வார்னு சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் 8வது காரியத்துக்குள்ள வரோம். என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 2 verse 25. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். ஓகே, தேவனுடைய பிரசனம் இருக்கிற இடத்துல உங்களை குறித்ததான பயம் ஜனங்களுக்கு உண்டாகுமாம். எங்க தேவனுடைய பிரசனம்னு போட்டிருக்காங்க, போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு இதுதான் காரணம் என்று சொல்கிறது. டியூட்ரானமி சாப்டர் 2 verse 7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஓகே, இப்போ ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த 40 வருஷங்கள் என்ன செய்தார்? எகிப்திலிருந்து உங்களை விடுவித்த தேவன், உங்களை வனாந்திரத்துக்குள் கொண்டு வந்த கர்த்தர் என்ன செய்தாராம்? உங்களை குறைவில்லாமல் இந்த வனாந்திரத்துல நடத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த வனாந்திர வழியாய் நடந்து வரும் பொழுது ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாம இருந்தது மட்டுமல்ல, நான் என்ன செய்ய போறேன்? உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஜாதிகள் மீது உங்களை குறித்த பயத்தை நான் போட போறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கிறோம். It's beautiful. It's a beautiful promise that where the presence of God is, people will fear us. ஆனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல போனால் கம்ப்ளீட்டாக மாறுதல தான் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவர்கள் தான் எல்லாரையும் பார்த்து பயப்படுறோம். ஐயோ, அவன் இதை செஞ்சிருவான், இவன் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணிடுவான்னு தெரியல, நமக்கு சத்துருக்கள் போய் பிரசங்கம் பண்ண அடிச்சிருவான், நொறுக்கிடும். எங்க பார்த்தாலும் பொல்லாதவர்களை குறித்து பயம், எல்லார குறித்தும் பயம். ஆனால் வசனம் என்னங்க சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? தேவ பிரசனம் உங்க மேல இருந்தா நீங்க மற்றவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவங்க தான் உங்களை பார்த்து தேவ பிரசனத்தை நிமித்தமாக பயப்பட வேண்டியவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. The presence of God should bring the fear of God on people's lives. அவங்க தேவ பிரசனத்தை சுமக்கிற உங்களுக்கும் பயப்படணும், நம் தேவனாகிய கர்த்தருக்கும் பயப்படணும். ஹல்லேலூயா. நமக்கு பயப்படுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நமக்கு பயப்படுகிறது எதனால? நாம் பெரிய ஆளுன்றதுனால இல்லை, எனக்கு புயபலம் இருக்கு சுயபலம் இருக்குன்றதுனால இல்லை, என் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமாக, நான் சுமக்கிற தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக ஜனங்கள் எனக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. சரி, இது நடக்குமா? எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலதான் தேவ பிரசனம் இருந்தது. அங்க வெளியில இருந்த தேவ பிரசனமே இவ்வளோ கிரியை செய்யணும்னா, இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியாகிய கிறிஸ்துவை நீங்கள் உங்களுக்குள் சுமக்கிறீர்கள். தேவனுடைய பிரசனம் உங்க மேல தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வெளியில இருந்தது, இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு அதிகமா ஜனங்க நமக்கு பயப்படணும். ஆனா என்ன நடக்குது? நம்ம தான் எங்க பார்த்தாலும் வாளை சுருட்டிட்டு ஓடுறோம். ரொம்ப அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நம்மளை குறித்து பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்ற வாக்குத்தத்தங்களை பார்த்தா ஏராளமா இருக்கு. நான் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு வசனங்கள். வாசிங்க, மீகா 7ஆம் அதிகாரம் 15 to 17 வரைக்கும். மைக்கா சாப்டர் 7 verses 15 to 17.
நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுவார்கள். அப்படிதானே? அப்படிதானே சொல்லியிருக்கு. யாருக்கு பயப்படுவார்கள்? உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதுக்கும் தேவ பிரசனத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப ஆண்டவர் அங்க சொல்றாரு, எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின நாளில். ஓகே, நம்ம ஏற்கனவே வாசித்தோம். தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு 40 வருஷமா அவங்க கூட நட போட்டுச்சான் இல்லையா? இப்போ இஸ்ரவேல்ல இருந்து வெளியில வந்தாங்க. ரைட்? நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை நீங்க ஜாக்கிரதையா கவனிக்கணும். இல்லைன்னா இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது இஸ்ரவேலுக்கு சரித்திரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து புரட்டுறவன் நிறைய பேர் இருக்கான். பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு இவங்களுக்கு சொந்தமா சொல்றாங்க அப்படின்னு குழப்புற கூட்டம் நிறைய இருக்கு. நல்லா கவனிங்க. தட் இஸ் த மாடல், வி ஆர் த ரியாலிட்டி. புரியுதா? அது நிழல், நாம் நிஜம். நம்ம நிஜமானதை அனுபவிக்கிறோம். அது நமக்கு நிழலா ஒரு மாடலா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு? என்ன தேவைப்பட்டுச்சு? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வீடுகள்ல பூசினாங்க. சங்காரதூதன் கடந்து போனா இவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. எகிப்தியன் மரண ஓலம் கேட்டுச்சு. எகிப்தியன் தேசம் முழுவதும் அவனா துரத்திட்டான். போயிடு, எனக்கு பயம் வந்துருச்சு, நீ இங்க இருக்காத, வெளியில போ, வெளியில போ, வெளியில போன்னு என்ன செஞ்சிட்டான்? துரத்திட்டான். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வெளியில வந்துட்டாங்க. வாட் வாஸ் த பர்பஸ்? என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் வெளியில கொண்டாந்தாரு? இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். கானானுக்கும் எகிப்துக்கும் நடுவுல ஒண்ணு இருந்தது. அதுதான் முதல் ஸ்டாப். வனாந்திரம். ஓகே, வனாந்திரத்துக்குள்ள எங்க கொண்டு போனார் ஆண்டவர் உங்களை? எகிப்தை விட்டு வெளியில வந்து வனாந்திரத்துக்குள்ள அவங்க போனதனுடைய நோக்கம் இல்லை. என்ன? தேவன் எங்க கொண்டாடுறாரு அவங்கள? சீனாய் மலைக்கு கொண்டாடுறாரா? தேவனுடைய பர்வதத்துக்கு அவங்க வர்றாங்க. எதுக்கு தேவனுடைய பர்வதத்துக்கு வர்றாங்க? எகிப்துல இருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம் விடுதலையாக்கிருச்சு. எங்க வந்துட்டாங்க? வனாந்திரத்துக்குள்ள வந்துட்டாங்க. வனாந்திரத்துல நட போடுறாங்க. நேரா கானான் போய் சேர்ந்துட்டாங்களா? இடையில ஒரு ஸ்டாப். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். நான் பலமுறை பிரசங்கித்திருக்கிறேன். கானான் கொண்டு போவது தேவனுடைய நோக்கம் எவ்வளவோ அதை விட அதிகமான நோக்கம் முதல்ல அவங்கள தன்னிடத்தில் கூட்டி கொண்டு வரணும். அவர் இருக்கிறாரு, சீனாய் மலையில இறங்கி வர்றாரு அவங்கள சந்திக்கிறதுக்கு. தன்னிடத்தில் அவர்கள் முதலாவது வரணும். எதுக்கு வரணும் அவரிடத்தில்? அங்க என்னத்து கொடுத்தார் அவங்களுக்கு? மோசையோட பேசுறாரு. மோசையோட அவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தது முக்கியமல்ல. முக்கியமா அந்த மவுண்டன்ல நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அவர் வந்து உடன்படிக்கை பெட்டியை செய்யும் அந்த பிளானை கொடுத்தாரு. அந்த கூடாரம் இருந்தது இல்லையா? என்ன கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம் இருந்தது இல்லையா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் மாதிரியே தேவன் எங்க காண்பிக்கிறார்? மோசேக்கு சீனாய் மலையில. ரைட்? காண்பிக்கும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் சொல்றாரு, மோசே இந்த மாடலை மாத்திராத. பி கேர்ஃபுல் டு டூ அக்கார்டிங் டு வாட் ஹஸ் பீன் ஷோன் டு யூ. நான் காண்பித்த மாதிரியின் படியே செய்வதற்கு ஜாக்கிரதையாயிரு. ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப கூடாரத்தை எடுத்துக்கோம். கூடாரத்துல முதல்ல உள்ள நுழைறீங்க. நேரா மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் நுழைஞ்சிருவேன் போக முடியுமா? போக முடியாது. நிறைய இருக்கு வழியில. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கும்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒருத்தன் காலை எடுத்து வச்சான். நான் முதல்ல இருக்கிறது வெண்கல பலிபீடம். பலிபீடத்தின் மேல என்ன செய்யணும்?
ஃபர்ஸ்ட் அவன் பலி செலுத்தணும், ரைட்? பலி செலுத்தாம ரத்தத்தை சிந்தாம உள்ள தேவ பிரசன்னத்துக்குள்ள போகவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எகிப்தாகிய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ரைட்? எகிப்திலிருந்து விடுதலை ஆனது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால. ஆனா இப்போ போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா இன்னொன்னு வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் மலைக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை கொடுக்குறாரு. வெளியில பலிபீடத்தின் மேல் ரத்தத்தை சிந்திட்டு அடுத்தது ஆசாரியன் வருவான், கையை கழுவுவான். கையை காலை கழுவாம உள்ள போகக்கூடாது. அது எங்கேயும் படலைங்க ரத்தம், பரவாயில்ல நான் சும்மா அப்படியே போறேன்னு போனா செத்துருவான். நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் செலுத்திட்டு அடுத்தது அவன் போய் வெண்கல கடல் தொட்டியில கையை கழுவணும். அது கிறிஸ்தவர்களாக உங்களுக்கும் எனக்கும் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நான் வந்துடலாம் உள்ள, ஆனா அதுக்கப்புறம் வார்த்தையினால நான் கழுவப்படணும். தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நான் வரணும். வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தையின்படி நான் செய்ய ஆரம்பிக்க அடுத்த ஸ்டெப் போறேன். எங்க போறேன்? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் சமூக தப்பங்கள் வைத்திருக்கிற மேஜை எதை குறிக்கிறது? என் சுய சித்தம் நொறுக்கப்பட்டு தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை வடிவமைக்க தேவனிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கணும். அடுத்த பக்கம் பொன் குத்து விளக்கு இருக்கிறது. பரிசுத்தாவியானவரினுடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி வரணும். அந்த எண்ணெய் இரவும் பகலும் அவருடைய வெளிச்சம் எனக்குள் அணைந்து போகாமல் எரிந்து கொண்டிருக்கும்படியாக செய்யணும். அடுத்தது வர்றேன், தூப பீடம் இருக்கு. என் வாழ்க்கையில தேவனுக்கு செலுத்தும் ஆராதனையை குறிக்குது. அந்த ஆராதனையை செலுத்தினா தான் அடுத்த ஸ்டெப்பு உள்ள போக முடியும். மாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க என்ன இருக்கு? தேவ பிரசன்னம் இருக்கு. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க மருத்துவமனையில போய் 100 மடங்கு சுகமாகி முன்பு இருந்த சுகத்தை விட நான் நன்றாக சுகமடைந்து வந்திருக்கிறேன் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க? நிச்சயமா முடியாது. டாக்டர்ஸ் கேன் ஒன்லி சேவ் யூ ஃபார் சம் டைம். ஓகே, சில காலத்துக்கு வேணா அவங்க உங்களை காப்பாற்றலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், எல்லாவற்றையும் முன்பு இருந்த நிலைமைக்கு மட்டுமல்ல, அதைவிட அதிகமாய் அதைவிட சிறப்பாய் மாற்றக்கூடிய வல்லமை என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. Only he has the power. ஏன் தெரியுமா? இந்த சரீரத்தை உண்டாக்குனது எந்த மருத்துவரும் அல்ல, இந்த தேவனாகிய கர்த்தர். I am thankful to God for doctors. மருத்துவர்களுக்காக நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நானே ஒரு மருத்துவர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்? மருத்துவர் ஒரு நல்ல வேலை செய்றாங்க, ஒரு ஜீவனை காப்பாற்றுகிற வேலையை செய்றாங்க. ஆனா காப்பாற்றத்தான் முடியுமே தவிர தேவனுடைய அளவுகோலின் படி ஒரு சரீரத்தை திருப்ப அவர்களால் முடியாது, உங்களால் முடியும். புரியுதா? பிசாசு எதை உங்கள்கிட்ட இருந்து புடுங்குறானோ கவலைப்படாதீங்க, எடுக்கிறியா? ஆண்டவர் இதே இடத்துல என்னை திரும்ப பலப்படுத்தி இழந்ததை மட்டும் திருப்பிக் கொள்வதற்கு அல்ல, இன்னும் மேலானதை பெற்றுக்கொள்ள செய்ய போறார். ஹல்லேலூயா. அது உங்க ஹெல்த்தா இருக்கலாம், வெல்த்தா இருக்கலாம், உங்களுடைய சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எதை எடுத்தாலும் பிசாசை சேலஞ்ச் பண்ணுங்க. எடுத்துட்டு போறியா? போடா, போ. ஆண்டவர் கொடுக்க போறாரு பாரு. நீ எங்க கைய வைக்கிறியோ அங்கேயே அட்டி விழும் பாரு. ஆண்டவர் கொண்டாந்து எனக்கு ரெட்டிப்பாய் அல்ல, 10 மடங்காய் அல்ல, 1000 மடங்கு என்னை பெருக செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, நீ கண்டு உன்னுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்பட்ட போற சாத்தானே அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது நடந்ததா பைபிள்ல அப்படின்னு கேட்டீங்களா? லெட் மீ ஷோ யூ. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாடே பேசிட்டு இருக்கோம். புதிய ஏற்பாட்டில் ஏதாச்சும் இதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? வாசிங்க, ஒரு உதாரணம் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நல்லா கவனிங்க. நான் சொல்ற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்தை பாருங்க. என்ன சொல்றேன் நானு? தேவன் நம்மை குறித்த பயத்தை
நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மேல் போடணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய பிரசனத்துல அவருடைய அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? அந்த அதிகாரத்தை சத்ருவுக்கு விரோதமா பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் போதுதான் அவனுக்கு நம்ம மேல பயம் வரும். இப்ப வாசிங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 15-16. லூக் சாப்டர் 7 verses 15 and 16. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒருத்தர் வந்து இங்க மரண படுக்கையில கொண்டாந்து படுக்க போட்டாங்க, அல்லது மரித்தே போயிட்டார், கொண்டாந்து போட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் சபையாய் அவரை சுற்றிலும் நின்று இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவின் ஜீவன் இவருக்குள்ள திரும்பட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆள் டப்புன்னு எஞ்சி நின்ட்டாரு. என்னங்க பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? கையை தட்டி ஆர்ப்பரிச்சு சந்தோஷமா கூச்சல் போட்டு தேவன் அற்புதம் செய்தார், அப்படித்தானே பண்ணுவோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுகிறது? அதை பார்த்தவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்து. ஏன்? அவங்க எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள வரல, நீங்களும் நானும் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. ராஜ்யத்துக்குள்ள இல்லாதவனுக்கு தேவனுடைய அதிகாரம் செயல்படுவதை காணும் போது பயமும் திகிலும் உண்டாகும். ஓகே, சோ நம்ம இந்த பிரசனத்தை சுமந்து ஏன் நம்மை குறித்த பயம் நம் எதிராளிகளுக்கு சத்துருக்களுக்கு வரணும்? அப்படி வந்தா என்ன நடக்குது அப்படின்றத 3 பாயிண்ட் சொல்லி முடிச்சிட போறேன். முதலாவது யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜாஷுவா சாப்டர் 2 verse 11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஓகே, எதை கேள்விப்பட்ட போது? முதலாம் வசனம் வாசிமா, அதுல அப்படியே ஃபர்ஸ்ட் verse வாசிமா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. கேள்விப்பட்ட போதுதான். என்னத்தை கேள்விப்பட்ட போது? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த அதிசயங்களை குறித்து நாங்க கேள்விப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? இருதயம் கரைந்து போயிருச்சு. பிசாசு உங்களுக்கு விரோதமா எழும்புறான். முதல்ல உங்களை எங்கெங்க தாக்குறான்? வெரி குட். சிந்தையில. எங்க வந்து தாக்குறான்? சிந்தையில தாக்குறான். சிந்தையில தாக்கிட்டான். இப்போ என்ன வந்துருது? முதல்ல உங்களுக்கு சூழ்நிலையில போராட்டம் வந்துருதா? இல்ல, ஃபர்ஸ்ட் மனதுல பயம். அந்த ஃபியர் வந்து உட்கார்ந்த உடனே தான் பிசாசு என்ன பண்றான்? அடுத்து உங்க சூழ்நிலைக்குள்ள அவன் மெதுவா மூவ் இன் பண்றான். புரியுதா? இப்படிதானே நம்மளோட யுத்தம் பண்றான். இதுக்கு பைபிள் வசனம்லாம் இருக்கு. நம்ம பைபிள் வசனத்தை இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2 கொரிந்தியர் 10 அதான் பவுல் சொல்லியிருக்காரு. நம்ம சிந்தை நாரன்களை பிடிச்சிடறான். இப்ப நம்ம அவன் நமக்கு கொடுத்த அதே பிரச்சனைய அவனுக்கு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. எப்படி நம்ம சொல்லுவோம்ல, டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தத சில நேரம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். அதே மாதிரி பிசாசு உங்க மனதில் விதைச்சாம் பாருங்க பயம். அதே பயத்தை நீங்க ரிவர்ஸ்ல கொண்டு போய் அவனுக்கு கொடுக்க போறீங்க. எப்படி கொடுக்க போறீங்க? தேவ பிரசனத்தை சுமந்து வந்து அவருடைய அதிகாரத்தை அவனுக்கு விரோதமா பயன்படுத்த அவனுடைய இருதயம் கரைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம், தேவனுடைய பிரசனம் என்னோடு கூட இருந்து என்னை குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டானால் என்ன நடக்கும்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Chronicles chapter 17 verse 10. யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஓகே, இப்போ என்ன ஆச்சு? கர்த்தரை குறித்த பயம். நீங்க சொல்லலாம், சிஸ்டர் இது கர்த்தரை குறித்த பயம். யோசபாத்தை குறித்து யாருக்குமே பயம் இல்லையே. நல்லா கவனிங்க. கர்த்தரை குறித்த பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் செயலை கொண்டிருக்கிறார்,
நீங்கள் செயல்படுத்துகிறதை கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, செயல்படுகிறது வல்லமை, செயல்படுத்துகிறது அதிகாரம். ஆண்டவர் அதிகாரத்தை உடையவராய் இருந்தார். என்ன பண்ணிட்டார்? இப்போ அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமா உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்துட்டு, நீ புறப்பட்டு போ, நீ பேசு, நீ சொல்லு. Hallelujah. When you speak, it will happen. நீங்கள் பேசும்போது தான் செயல்படும். புரியுதா? அதனால தான் கர்த்தரை குறித்த பயம் என்று சொல்லும் பொழுது it is a joint commission. அவர் தன்னுடைய தூதர்களை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க வார்த்தையை பேசுறீங்க, அவங்க செயல்படுறாங்க. இப்போ பயம் உண்டாயிருச்சு. பயம் உண்டானதுனால என்ன ஆச்சாங்க? எவனும் எழுந்திருச்சு யோசபாத்தோடு யுத்தம் செய்ய துணியலைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. மூன்றாவதாக என்ன நடக்கும்? யோசுவா 1:5. ஜோஷுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவாவே, நான் ஒருத்தரோட இருந்தேன், அவருக்கு எதிர்த்து நிற்க யாருக்கும் துணிச்சல் இல்லை, அதே போல நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, யார் அந்த நபர்? உன் தலைவனாகிய மோசே. அவரோட நான் இருந்தது போல உன்னோடையும் இருப்பேன், ஒருத்தனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை என்றார். நல்லா கவனிங்க, மோசேயோடு தேவன் இருந்த போது சத்துருக்கள் எழும்பாம இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. மோசே எதிர்க்கிறவர்கள், சத்துருக்கள் கூட சொல்ல முடியாது, இவங்க எதிர்க்கிறவர்கள். ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ற 3 சம்பவம் பார்த்துக்கோங்க. 1 புறஜாதியான், மற்ற 2 அவனுடைய ஆட்களே எதிர்த்தாங்க அவனை. 3 சம்பவங்கள் வேதத்துல. முதல் சம்பவம் யன்னே அம்ரே. யார் யன்னே அம்ரே? பார்வோனுடைய அரண்மனையின் மந்திரவாதிகள். மோசே வராரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லுகிறார். அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக போகவிடுன்னு சொல்றார். பார்வோன் சொல்றான், அவர் யார்? நான் ஏன் அவருக்கு செவி கொடுக்கணும்? ஏன் நான் கீழ்ப்படியணும்? சரி, நான் கோலை கீழே போட்டு காட்டுறேன், அவர் யார், அவருடைய வல்லமை என்னதுன்றதை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசே கீழே போடுறாரு. கோல் பாம்பா மாறிச்சு. உடனே யன்னே அம்ரே வந்துட்டானுங்க. இது என்ன பெரிய விஷயமா? எங்களால் செய்ய முடியாதா? நாங்களும் செஞ்சு காட்டுறோம். செஞ்சு காட்டினா, ஆனால் தேவ பிரசனம் எங்கே இருக்கும்? அங்கே தான் அதிகாரம் இருக்கு. மற்றவன்ட்ட வல்லமை தான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேர் டியூப்லைட் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? மோசே கோலும் பாம்பாச்சு, யன்னே அம்ரேயுடைய கோலும் பாம்பாச்சு. ஆனா மோசேன் கோல் தேவனுடைய கோல், தேவனுடைய பிரசனம் மோசேயோட இருக்கு. யன்னே அம்ரேயுடைய கோலை முற்றிலுமா முழுங்கிட்டு வந்துருச்சு. இப்ப அவன் கையில 1 இல்லை, இவன் கையில 3 மடங்கு பெரிய கோல் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு அடி வச்சா போதும், போயிடும். அதிகாரத்தை பயன்படுத்தத்தான் பெருகும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்க அதிகாரத்துல நீங்க பெருக பெருக உங்களை குறித்த பயம் பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் அதிகமாகிக் கொண்டே போகும். ஹல்லேலூயா.